வாங்க இன்னைக்கோட வீடியோ பார்த்துடலாம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி, நேற்று நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். பெண்ணுக்கு எதிரி யார்? பெண்ணுக்கு எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்களே தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பெண் விதவையாக இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் பொட்டு வைக்கிறதோ பூ வைக்கிறதோ அதுக்கப்புறம் விதவை ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் வைக்கிறாங்கன்னா முதல்ல கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணாக தான் இருக்கும். வீட்டுக்காரில் பொட்டு வச்சுருக்கீங்க பூ வச்சுருக்கீங்கன்னு அது அவங்களோட உரிமை. பொட்டு வைக்கிறது பூ வைக்கிறதுன்றது வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் வைக்க ஆரம்பிச்சதில்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்து வச்சது தான் நம்ம. ஸோ என்ன இவங்க இப்போ முன்னாடியே எல்லாம் பேசுனது நீங்களும் பேசுகிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. பெண்கள் வந்து மாமியார் கொடுமை, மருமக கொடுமை, நாத்தனார் கொடுமை, அந்த கொடுமை இந்த கொடுமைலாம் பேசுகிறோம். எல்லாமே பெண்கள் சம்மந்தப்பட்டது. ஆண்கள் சம்மந்தப்பட்டது எதனாச்சும் இருக்கா? இந்த காலத்தில் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பொறுத்தவரைக்கும் எதுவுமே கிடையாது. இந்த காலம் எல்லாமே மாறியாச்சு. ஸோ பெண்ணுக்கு எதிரி பெண்ணே தான் நான் என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் சஞ்சித்துக்கு வந்து தடுப்பூசி போட்டிருந்தோம். அது நாங்கள் வந்து 11 வயசில் போட்டுருக்கோம். 10 வயசில் போட்ட ஊசி தள்ளி போயிடுச்சு. ஸோ ஊசிலாம் போட்டு வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வரப்போகிற ஒய்ஃப் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்றது தான் இன்றைக்கான கொஸ்டின். நாளைக்கு அதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். பாய்.